எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மீன் குழம்பு, கலப்பை மீன் குழம்பு, மீன் வறுவல். பாருங்கள் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிடலாம். மக்களே, எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. எங்கள் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பாக தான் இருக்கும். ஸோ கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக கிடைக்கிறதுனால ஸோ வீக்லி மோஸ்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் பேஜில் கூட பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வீடியோஸாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் அதுதான். இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியூர்லலாம் இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கடல் பகுதி இல்லாமல் வேறு ஊர்லலாம் நம்ம வந்து இருந்தோன்னா அங்கே வந்து மீன் மார்க்கெட் இல்லை வந்து மீன் வந்து யாராவது சில அம்மாக்கள் இல்லை வந்து அண்ணன்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் மீன் வாங்கி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே கடலோரம் இருக்கிற ஊர், இந்த கடலூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், மாயவரம், தூத்துக்குடி, இந்த சென்னை சைடு, அதாவது கடலோரம் இருக்கிற ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மீன் கிடைக்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் மீன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்மளுமே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் மீன் குழம்பு அதிகம் சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கலப்பு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மீன்களில் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்போ வந்து ஒரு கவலை மீன்னா கவலை மீன் மட்டும் இல்லாமல் கவலை மீன், கார மீன், காணாங்கத்து, இப்படி கலப்பு மீன்கள் வந்து கலந்த மீன்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மீன் வறுவலும் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மேலும் உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக எந்த மீன் பிடிக்கும், காணாங்கத்து இருக்குது, எறா, நண்டு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு குறிப்பாக மீன்களில் வந்து எந்த மீன் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி மீன் குழம்பு தான் நான் அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுதான் உண்மை. நானும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 300 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். கேமரா குவாலிட்டி, அப்புறம் வந்து நிறைய ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். பட் எனக்காவது ஒரு நாள் நம்மளும் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு, இப்போ என்னோடய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் வந்து யாரோட மொபைலையும் வாங்கி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைங்க. இது உண்மையான ஒரு விஷயம். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நான் யாருக்கிட்டையுமே போய்ட்டு என்னோடய சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த 270 பேருமே யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத நபர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனிவே தேங்க்ஸ் டு ஆல் தட் சப்ஸ்கிரைபர். ஸோ ஒரு 500 சப்ஸ்கிரைபர் எப்படியாவது ரீச் பண்ணிடணுன்றது தான் என்னுடைய ஒரு தாட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒன்ஸ் அகேன் என்னுடைய சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்டு வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். ஸோ உண்மையாலுமே இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.